ஹே கைஸ், வெல்கம் டு திங்க் பிக் ஒர்க் ஸ்மார்ட் சேனல். ஸோ இப்போ நம்ம என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக வந்து ஒரு ஜாவா கூட கான்டென்ட் கூட கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நம்ம சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கிளாஸ் ஃபைல் வந்து ஜாவாவில் வந்து ஒரு கிளாஸ் ஃபைல் வந்து ஒன்று போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு மெத்தட் ஒன்று கால் பண்ணுறேன். அந்த மெத்தட் உள்ள ஒரு டோஸ்ட் மெசேஜ், அந்த டோஸ்ட் மெசேஜ் என்ன பண்ணோன்னா ரெண்டு வேரியபிளை ப்ளஸ் பண்ணி சின்ற வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். ஜஸ்ட் அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ். அதோட இனிஷியலைசேஷன் இங்கே கொடுத்துருங்க. ஸோ இன்ட்டு சின்ற வேரியபிள் வந்து மேலேயும் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஜாவா கிளாஸ் ஃபைல்லேருந்து கால் ஆகும். ரிசல்ட் இஸ் ஃப்ரம் ஜாவா. ஆக்சுவலாக இது எதுக்கு அப்படின்னா, இப்போ எல்லாருமே வந்து காட்லினுக்கு வந்து மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து எப்போது இருந்தோ நிறைய பேர் இப்போ காட்லினில் தான் வந்து அவங்க ப்ரைமரி லாங்குவேஜாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மொபைல் அப்ளிகேஷனுக்கு. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஜாவாவில் நிறைய பேர் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் பெரிய அப்ளிகேஷனாக இருக்கும். அந்த அப்ளிகேஷன்லாம் பார்த்திங்கன்னா காட்லினில் மூவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு சினாரியோவில் வந்து காட்லின் தெரியல, இல்லை ஜாவாவில் நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம், பட் வந்து காட்லினில் தெரியல, ஏதோ எமர்ஜென்சி இல்லை ஃபிக்ஸ் ஏதோ ஒன்று பண்ணணும், டக்குன்னு வந்து ரெமிடி இமீடியட்டாக நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில். காட்லின் லாங்குவேஜ் தெரியல, பட் ஈவன் தான் நம்மளால் காட்லின் கோட் பண்ண முடியும். அதோட ஃபங்க்ஷனாலிட்டி அது எப்படின்றது தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் காட்லினில் இந்த லாஜிக் வந்து போடணும். அதுக்கு என்ன பண்ணிட்டேன்னா, ஃபஸ்ட்டு நான் ஜாவாவில் போட்டுட்டேன். ஸோ ஜாவாவில் போட்டுட்டு இதை அப்படியே நான் கட் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக காட்லினில் கன்வெர்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மெத்தடை காட்லினில் இந்த மெத்தட் ஒன்று இருக்குது, இதை நான் டெலீட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை டெலீட் பண்ணிவிட்டு இந்த வேரியபிள் எல்லாமே டெலீட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த மெத்தடையும் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு காட்லினில் ஒரு க்ரியேட் பண்ணும்போது ஒரு ஆக்டிவிட்டி எப்படி க்ரியேட் ஆகுமோ அது போல் தான் இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. ஆல்ரெடி ஜாவாவில் போட்டிருக்க கோடு இந்த லாஜிக் வந்து ஒர்க்கிங் லாஜிக். ஸோ இந்த அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் எல்லாம் ஆகி எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அதை காமிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, எமுலேட்டரில் ரன் பண்ணி காமிக்கிறேன். இந்த 2 + 4ன்றது பிரிண்ட் ஆகி எனக்கு 6ன்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகி எனக்கு இங்கே ஷோ ஆகும். ஓகே, ஸோ ஷோ ஆகுறது பார்த்திங்கன்னா, இங்கே எனக்கு டோஸ்ட் மெசேஜில் எனக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ எமுலேட்டரில் யூஸ்வலாக எமுலேட்டர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ இது எமுலேட்டர் பில்டாகி ரன் ஆகணும். ஓகே, கமான் மேன். ஓகே, சம்திங் ப்ராப்ளம், ஓரளவு ஸ்பீடாக இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் ரன் பண்ணதுனால ஸ்பீடாக இருக்குது. ரிசல்ட் இஸ் ஜாவா. ஸோ வந்தது பார்த்தீங்களா என்ன நான் சொல்கிறேன் பாருங்க, நம்பிக்கை. ரிசல்ட் இஸ் ஜாவா ஃப்ரம் 6. ஸோ இங்கே போட்டிருக்கேன் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், இந்த டோஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு இங்கே வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போது இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது திருப்பி இந்த ஆக்டிவிட்டி கால் ஆகும். ஓகே, இப்போ இது கால் ஆகும் ஹலோ வேர்ல்டு. ஸோ இந்த எக்ஸ்எம்எல்லில் நான் வேறு எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் ஹலோ வேர்ல்டு மட்டும்தான் இருக்கும். ஓகே, இப்போதைக்கு இந்த இது தேவையில்லை, எக்ஸ்எம்எல் தேவையில்லை. இப்போ இது உள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த யூனிட் வியூவை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இது உள்ளே வந்து ஜஸ்ட் பேஸ்ட் மட்டும் பண்ணுறேன். டிஃபால்ட்டாகவே அவனே கேட்பான், இதை வந்து ஜாவா ஃபைலாக இருக்குது, இதை வந்து நான் காட்லினில் கன்வெர்ட் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லி. ஆமான்னு நீங்கள் தலைமையில் தட்டி விடணும், அவ்வளோதான். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கட் காப்பி பேஸ்ட். ஸோ காட்லின் எனக்கு தெரியல, டக்குன்னு ஒரு ஜாவா காட்லின் அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணணும், ஏதோ ஒன்று எமர்ஜென்சியாக ஒன்று பண்ணணும், இல்லை வந்து உடனே ஃபிக்ஸ் கேட்குறாங்க அப்படின்னும் போது டக்குன்னு நம்ம வந்து யோசிக்காமல் ஜாவாவில் ஃபுல்லாக கோட் பண்ணி முடிச்சு லாஜிக்லாம் ஒர்க் ஆகுதான் வரைக்கும் செக் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து இங்கே கட் காப்பி பேஸ்ட் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக தலைவன் காட்லினில் சேஞ்ச் ஆகிடுவான் வேறு லெவலில். இது எதுக்குன்னா, நம்ம வந்து ஏதோ ஃபிக்ஸு இல்லை புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நம்ம நிறைய வந்து ஜாவாவில் ஒர்க் பண்ணியிருந்திருப்போம், டக்குன்னு வந்து காட்லின்னும் போது நமக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். நம்மள டக்குன்னு அதே போல் பார்த்திங்கன்னா ஏதோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பக்கு மாரி அடிச்சிருக்கு. பக்கு கிடையாது, அங்கேருந்து காப்பி பண்ணுறது இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டுது. ரொம்ப சிம்பிளான எரராக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பெரிய லாஜிக்காக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் ஜாவாவில் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அந்த இதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது இது போல் ஏதோ ஒரு எரர் அடிக்குது அப்படின்னா அது மேக்ஸிமம் சால்வபுளாக இருக்கும். அதாவது உங்களுக்கே தெரியும் இது ஏதோ சிம்பிளான ஒரு எரர் தான் அடிக்குது. இப்போ இதை இனிஷியலைசேஷனில் எரர் அடிக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை ரிமூவ் பண்ணி இதை புதுசாக இன்னொரு வேரியபிளாக வச்சுக்க போகிறேன். இப்போதைக்கு எனக்கு தேவை இந்த கோட் வந்து ஒர்க் ஆகணும். ஸோ இது பொட்டன்ஷியேஷன் பண்ணிக்கிட்டேன். இங்கே பட்டன்றது எனக்கு தேவையா? பட்டன்றது எனக்கு இங்கே தேவையில்லை. ஏன் அப்படின்னா இங்கே பட்டன் ஒரு இதுவே தேவையில்லை. ஏன்னா இந்த ஆக்டிவிட்டியில் தான் நான் பட்டன்றது இனிஷியலைசேஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை காப்பி பண்ணும்போது இந்த பட்டன்ற இது வந்து இங்கே தேவையே இல்லை. ஏன்னா இங்கே ஒரு பட்டன் சொல்லி இந்த எக்ஸாம்பிளில் நான் ஒன்று வைக்கவும் இல்லை. ஸோ அதனால் எனக்கு தேவையில்லை. ஓகே, இப்போது இது காட்லின் கோடில் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் அதை ரன் பண்ணுறேன்.
ஸோ மறுபடியும் ரன் பண்ணும்போது அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு எனக்கு லேண்ட் ஆகுறது இந்த காட்லின் கிளாஸ் ஃபைலில் லேண்ட் ஆகும். இந்த காட்லின் கிளாஸ் ஃபைலில் லேண்ட் ஆகி எனக்கு இந்த அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் அங்கே எப்படி டோஸ்ட் வந்ததோ ஓகே இங்கே ஜாவான் போட்டிருக்கலாம், இங்கே காட்லின் போட்டுப்போம். KOT ஓகே காட்லின் போட்டுப்போம். இது ரன் ஆகுமான்னு தான் தெரியல, ஏன்னா இப்போ தான் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், ரன் ஆகும்போது சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணுறேன், ஜாவான் தான் வருது. பட் ஆனால் இங்கே வரது பார்த்திங்கன்னா காட்லின் இந்த கிளாஸ் ஃபைலில் தான் வருது. ஸோ திருப்பி இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி இதை ரன் பண்ணி பார்க்கும்போது இந்த ரிசல்ட் இஸ் ஃப்ரம் காட்லின் அப்படின்னு வந்தது அப்படின்னா இந்த கோட் ப்ராப்பராக ஒர்க் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த லாஜிக் வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகி நமக்கு அவுட்புட் வருது. ஸோ ஜாவா டு காட்லின்றது ஜஸ்ட் கட் காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும். ஒரு டெம்ப்ரவரி ஃபிக்ஸோ இல்லை ஒரு சடன் ஹேண்டி ஃபிக்ஸ் அது போல் ஒன்று நம்ம சொல்லலாம். ஸோ கிளிக் பண்ணுறேன், இந்த ரிசல்ட் இஸ் ஃப்ரம் காட்லின் 6. ஸோ இந்த கோடு வந்து ரன் ஆகிருக்கு. இந்த மெத்தட் கால் ஆகி இந்த மேலே போட்டிருக்க இந்த இனிஷியேஷன்லாம் எடுத்து ஸோ இது பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த கோட் ரன் ஆகுது பார்த்திங்கன்னா காட்லின்லேருந்து ரன் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஆல்ரெடி நான் போய் தெரிஞ்சிருந்துருக்கலாம், பட் தெரியாதவங்களுக்கு மேபி இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். அப்கமிங் வீடியோஸில் நிறைய நான் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே உங்களை ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.